இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஸ்ட்ரெச்டு வயர். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல டென்சைல் லோடு அப்ளை பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்டோட லென்த்ல சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரிஜினல் லென்த் எல்னு எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் லென்த் எல்னு எடுத்துக்கோங்க, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எலாங்கேஷன் ஆகுது இல்லையா, அந்த எலாங்கேஷனை எல்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல லோடு அப்ளை பண்ணிக்கிறோம், சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம், அதோட லென்த்ல சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து லென்த் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து ஒரிஜினல் லென்த், சரியா, எல் அப்படிங்கிறது. இந்த எலாங்கேஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா எல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ எலாங்கேஷன் அப்படிங்கிறது டிஃபார்மேஷன், இந்த இடத்துல ஸ்மால் எல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ யங்ஸ் மாடுலஸை ஒய் அப்படின்னு சொல்லுவோமா? ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா. ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா அதாவது சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் தான் இந்த இடத்துல எலாங்கேஷன். ஸோ அது வந்து எல், ஒரிஜினல் லென்த் கேபிட்டல் எல். புரியுதுங்களா? இதுல வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன? எஃப். அப்ளைடு ஃபோர்ஸை எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ எஃப் டிவைடிங் பை ஏ அப்படின்ட்டு வரும். கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த டேர்ம் ஃபுல்லாவே வந்து மேலே நம்ம ப்ராடக்ட்ல எழுதணும் அப்படின்னா தலைகீழா எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்லாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் டிவைடிங் பை ஏஎல். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா. இதுல நீங்க ஃபோர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் வந்து வேணும், மற்றபடி மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப இந்த ஏ, இந்த ஸ்மால் எல் வந்து ஒய்யோட ப்ராடக்ட்ல இருக்கும். புரியுதுங்களா? இந்த கேபிட்டல் எல் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸோட வேல்யூவை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பழைய நிலைமைக்கு வரும் இல்லையா? அது வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள அது நடக்க போகுது. ஸோ இப்போ எவ்வளவு எனர்ஜி அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்ல நீங்க லோடு கொடுக்குறீங்க, அப்போ அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதோட லென்த்ல வந்து சேஞ்சஸ் ஆகுது. இப்போ அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி இந்த இடத்துல எந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா? அந்த எனர்ஜி தான் இந்த இடத்துல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். அதைத்தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த எனர்ஜி வந்து இந்த இடத்துல டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதாவது ஒர்க் டன். புரியுதுங்களா? ஒர்க் டன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எஃப் ஓட வேல்யூ என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல் இன்ட்டு ஒய் டிவைடிங் பை கேபிட்டல் எல். ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒர்க்குங்கிறது ஒரு எனர்ஜி தான். ஸோ அதனால வந்து ஒர்க் டன் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சார் எனர்ஜின்னு ஈன்னு போட்டேன், நம்ம வந்து டபிள்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸை நீங்க இன்டகிரேட் பண்ணணும். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்றது அப்படின்னா டிஎல், அதாவது எவ்வளவு தூரம் சேஞ்சஸ் ஆகும் அதை பொறுத்து நீங்க இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எவ்வளவு தூரம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா 0ல இருந்து எல் வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இங்க ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்கல, எல் அப்படிங்கிறது பொதுவாக வச்சிருக்கிறோம். அந்த எல் அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் மேக்சிமம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு தூரம் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அப்ப நீங்க வந்து எல் வரைக்கும் மேக்சிமம் உங்களால எனர்ஜி கொடுக்க முடியும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 0ல இருந்து எல் வரைக்கும் லிமிட்ஸ் போட்டாச்சு. இன்டகிரேட் பண்ணணும். ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நீங்க இன்டகிரேட் பண்றீங்க. ஃபோர்ஸை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒர்க் டன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஃபோர்ஸை நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L, ஃபோர்ஸ் என்ன? A L Y டிவைடிங் பை L dl. புரியுதா? இப்போ L dl ரெண்டு இருக்கா? ஸோ ஸ்மால் எல் அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி dl இருக்கு.
அந்த ஸ்மால் எல்லை தவிர மறுபடி இருக்கக்கூடிய அத்தனை டேர்முமே வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்ப அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில கொண்டு வந்துடணும். ஸோ எப்படி கொண்டு வரலாம்னா யங்ஸ் மாடுலஸ், கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கேபிட்டல் எல், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அவ்வளோ 0 to L, L into DL. இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எல் டிஎல் பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் டிவைடிங் பை 2 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த இடத்துல 0லிருந்து எல் வரைக்கும் நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 1/2 இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வெளியில எடுக்க வேண்டிய டைம் தான். YA டிவைடிங் பை 2L. ஃபர்ஸ்ட் எல் ஸ்கொயர் இருக்கு, அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் வந்து ஸ்மால் எல் மேல இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எல் ஸ்கொயரே தான் வரப்போகுது. 0வை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0 ஸ்கொயர் 0 தான் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு YA டிவைடிங் பை 2L இன்டு எல் ஸ்கொயர். இதுதான் கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து நம்ம இதுல இருந்து எனர்ஜியை கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னா தான் ஸ்டோர் ஆயிருக்க போகுது. நீங்க எனர்ஜி ஒர்க் டன் எவ்வளவு தூரம் ஸ்டோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/2 அப்படின்னு தனியா வெளியில எடுத்துருங்க. அடுத்து யங்ஸ் மாடுலஸை தனியா வைங்க. யங்ஸ் மாடுலஸை தனியா வைங்க. எல் டிவைடிங் பை கேபிட்டல் எல் ஸ்கொயர் இன்டு ஏஎல் அப்படின்ட்டு எடுக்க போறோம். அதாவது இந்த இடத்துல வால்யூம் கொண்டு வரணும், அதனால இப்படி எழுதுறாங்க. அதாவது இந்த டேர்மை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எல் ஸ்கொயர் டிவைடிங் பை கேபிட்டல் எல் ஸ்கொயர் இன்டு ஏஎல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஒரு எல் இந்த ஒரு எல் கேன்சல் பண்ணீங்கன்னா A/L மட்டும் வரும். அப்போ அந்த டேர்ம் வந்து கரெக்டாயிரும், A/L மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது ஃபர்தரா நம்ம வந்து ஏதாவது டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு எல் டிவைடிங் பை கேபிட்டல் எல் ஸ்கொயர் இன்ட்டு ஏஎல் அப்படின்னு இருக்கா. இப்போ யங்ஸ் மாடுலஸ் இது வந்து ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ யங்ஸ் மாடுலஸை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்மால் எல் டிவைடிங் பை கேபிட்டல் எல் அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு வந்துச்சா, இது என்னது ஸ்ட்ரெயின் தானே. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ அதாவது சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த், அதுதான் இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அதனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஏஎல் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த் வால்யூம் அப்படின்னு எழுதலாம். புரியுதா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்ட்ரெயினை கேன்சல் பண்ண முடியும். அப்போ 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படின்ட்டு வருதா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எனர்ஜி வந்து U அப்படின்னு எழுதுறோம், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒர்க் இஸ் ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன்னும் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒண்ணுதான் இந்த இடத்துல. புரியுங்களா? ஸோ எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதா இந்த இடத்துல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து U அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சிக்மா அப்படிங்கிற எழுத்தால நோட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெயினை வந்து எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வால்யூமை வந்து இந்த இடத்துல 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்க்கு இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். புரியுதுங்களா? ஸோ U is equal to 1/2 சிக்மா E. புரியுதுங்களா? இப்போ எனர்ஜி வந்து எதில் எழுதுவோம், ஜூல் எழுதுவோம் இல்லையா. ஸோ ஜூல் per volume. புரியுங்களா? ஜூல் பை வால்யூம். ஸோ ஜூல்ஸ் பர் வால்யூம்க்கு இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். புரியுங்களா? பர் யூனிட் வால்யூம்க்கு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மா E டிவைடிங் பை 2 அப்படின்னு எடுக்கணும். இப்போ 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வால்யூம்க்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 சிக்மா எப்சிலான். ஸோ இது வந்து 5 மீட்டர் கியூபுக்கு இவ்வளவு 5 இன்ட்டு சிக்மா E அளவுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். புரியுதா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.